சுகுணா ஆ சுகுணா இதோ வந்துட்டேங்க. தலைவர் நம்ம வீட்டில் தான் சாப்பிட போறாரு. சாப்பாடுலாம் ரெடி இருக்குல்ல? ஆ எல்லாம் ரெடியா தான் இருக்கு. சரி சீக்கிரம் எடுத்து வை போ. ஆ சரிங்க. அக்கா என்னக்கா நீங்க பாட்டுக்கு சாப்பாடு ரெடின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. வேற வழி இல்ல இந்து. அம்மா கருணா என்ன? நீ போய் காரை திருப்பி. தலைவரே வாங்க சாப்பிடலாம். சாப்பிடலாம்ப்பா. வாங்க. நீங்க முன்னாடி போங்க. அக்கா என்னக்கா பண்றாங்க? என்னம்மா? அக்கா அக்கா என்னக்கா பண்றீங்க? இதெல்லாம் அந்த ஆபீஸ் ஆர்டருக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிற பார்சல்கா. நீங்க இத எடுத்துட்டீங்கன்னா ஆர்டர் எப்படி கொடுக்கிறது? இங்க பாரு இந்து, இப்ப நான் உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு வைக்கலனா அக்கா, நான் சொல்றது மொத்தமா முடிஞ்சிரும். வந்திருக்கிறவங்க முன்னாடி என் புருஷன் என்ன காலி பண்ணிடுவாரு. ஐயோ அக்கா, இப்படி நீ குறுக்க வந்து நிக்காத. ஓரமா போய் நில்லு. அக்கா. போ. அம்மா ஏய் ஜெயந்தி, என்ன பாத்துட்டு நிக்கிற? அக்கா, சீக்கிரமா ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து அந்த என்னம்மா? பொரியலை தூக்கி அதுல போட்டு. அம்மா அவங்க ப்ளீஸ் சாப்பிட வந்துருவாங்க. கிருபா, சாப்பாடு பிரமாதமா இருந்தது. நீ சொன்னது உண்மைதான். வெளியே எங்கேயாவது ஹோட்டலுக்கு போயிருந்தா இந்த டேஸ்ட் கண்டிப்பா கிடைச்சிருக்காது. வீட்டு சாப்பாடு தான். அதனால தான் தலைவர் கூப்பிட்டு வந்தேன். சரி, உன் சம்சாரத்தை கூப்பிடு. ஒரு நிமிஷம். சுகுணா ஆ சுகுணா இதோ வந்துட்டேங்க. இதோ வந்துட்டாங்க. வணக்கங்க. வணக்கம். வணக்கங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப திருப்தியா சாப்பிட்டுருக்கம்மா. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்ததுமா. இந்த மாதிரி சாப்பாடுலாம் தினமும் சாப்பிட்றதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. இங்க சுகுணா ஜெயந்தின்றது யாருமா? ஐயோ யாரு? யாரா? தெரியலண்ணே, யாருன்னு கேக்குறேன். யோ இங்க வாயா. யார் நீ? ஏங்க இங்க யாருங்க சுகுணா? நான் தான். நீங்க தான் கிளவுட் கிச்சன் வச்சு நடத்துறதா? ஆர்டர் கொடுத்தா ஒழுங்கா டைமுக்கு டெலிவரி பண்ண மாட்டீங்களா? ஏய் யாரா நீ? எங்க வீட்டுக்கே வந்து எங்க வீட்டு பொம்பளைங்க பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்க? நேரத்துக்கு ஃபுட் டெலிவரி பண்ணா நான் ஏன் வந்து கத்த போறேன்? ஏய் என்னடா உளர்ற? அந்த மாதிரி எல்லாம் இங்க எதுவும் கிடையாது. என்ன காசு வாங்கிட்டு ஃபுட் டெலிவரி பண்ணாம ஏமாத்துறீங்களா? ஐயோ தம்பி கொஞ்சம் பொறுமையா இருப்பா, பேசிக்கலாம். என்ன விஷயம் சொல்லு. சார், இவங்களோட கிளவுட் கிச்சன்ல என் டீமுக்கு மதிய சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருந்தேன். லஞ்ச் பிரேக் ஆரம்பிச்சு அங்க எல்லாரும் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க சாப்பாடு டெலிவரி கொடுக்கல சார். என்னம்மா இவர் சொல்றது உண்மையாமா? இதோ இப்படி செலவு வச்சுக்கோ. தலைவர் அப்போ கையில் காசு இல்லாமல் இருந்துச்சு, அதனால் அப்புறம் தரேன்னு சொல்லியிருந்தேன். மா, இந்த கிச்சன் பிசினஸை விடாதீங்க, தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி சாப்பாடு வெளியில இப்ப கிடைக்கிறதே இல்லை. இவங்க கிட்ட நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க.
நம்ம ஆபீஸ்ல ஏதாவது மீட்டிங் நடந்தா இவங்க கிட்டே ஆர்டர் கொடுத்துடலாம். சரிங்க ஐயா, கொடுத்துடலாம். தலைவரே, நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நல்லதுமா, எங்க பொம்பளைங்க எல்லாரோட ஓட்டும் உங்களுக்கு தான் தலைவரே. ரொம்ப சந்தோஷம்மா. சரி கிருபா, நாளைக்கு கட்சி ஆபீஸ்ல சரி சந்திப்போம். சரி வரமா வாங்க வாங்க. வரமா. வாங்க. வாங்க தலைவர், வாங்க போலாம். அக்கா மாமா வச்சு பரவாயில்ல, அக்காக்கு காசு எடுத்து கொடுத்தாரு. ஆனா நீங்க ₹1 கொடுத்துருப்பீங்களா? உங்க பாக்கெட்ல இருந்து வெறும் ₹100 எடுத்ததுக்கு அன்னைக்கு என்ன அடி அடிச்சீங்க? ஓ, இப்போ என்கிட்ட பணம் கேட்கற அளவுக்கு வந்துட்டியா? உனக்கு எங்க வந்துட்டு வந்த இந்த தைரியம்? ஐயோ, அறிவு கட்டவனே. ஏய், யாரடி சொல்ற? இதோங்க வயித்துல உதைக்கிறான் இந்த மடப்பையன் அவன். அதாங்க உங்க பையன் என்ன உதைக்கிறாங்க. நீங்க என்ன கை வாங்கி அடிக்கிறத பார்த்த உடனே அவன் என்ன உதைக்கிறான். அப்ப நம்ம அவன ஒரே மாதிரி இருக்கீங்களா? பொறுமை. குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீ பொறுமையா மெதுவா மூச்சு இழுத்து விட. மூச்சு விட. திரும்ப மூச்சு பொறுமையா இழு. என்ன மயக்க வர மாதிரி என்னடி சொல்ற? நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி, பார்த்து ஜாக்கிரதை போ. ரொம்ப டென்ஷனா இருக்காரு. இத அவர்கிட்ட கொடுத்து அதை கொஞ்சம் கூலாக்குங்க. சரி, பார்த்து போ. ஜாக்கிரதை. இவ உண்மையதான் சொல்றாளா இல்ல இந்து சொல்லி இவ பதட்டப்படுறாளான்னு தெரியல. அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி என் பிபி ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க. டேய், அந்த இந்து நாம போட்டிருக்க கட்டுப்பாடெல்லாம் உடைச்சி எல்லாத்தையும் மாற்றணும்னு நினைக்கிறா. அது மட்டும் நடக்கவே கூடாது. இந்த வீட்டோட ஆதிக்கம் எப்போதுமே நம்ம கையில மட்டும்தான் இருக்கணும். நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் இந்த வீட்டில் நடக்கணும்.